இப்போ வரைக்கும் எங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாண்டிங் இனி வரல. குழந்தை பிறந்திருந்தா இந்நேரத்துக்கு பாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வரைக்கும் அந்த குழந்தைனால தான் எங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இவங்க சொல்றதுல ஒரு சின்ன உண்மை இருக்குதாங்க செய்யுது. குழந்தைன்னு ஒரு விஷயம் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் கணவன் அண்ட் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்க பாண்டிங் வேற லெவலுக்கு மாறுதல் அடையதான் செய்யும். இதுதான் உண்மை. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஆல்ரெடி பாண்டிங் இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க புதுசா ஒரு குழந்தைய அந்த ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரதுனால அந்த பாண்டிங் சரியாயிடும்னு நினைக்கிறது கண்ணடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற கதை தாங்க. ஒருவேளை அந்த பாண்டிங் சரியாகலன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அதை பத்தியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்க இஷ்யூஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா 2 பேரும் சேர்ந்து வாழ்ற டைம்ல நீங்க ஒரு பேபியை அந்த லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பேபிக்குமே ரொம்ப ஒரு ஹெல்தியான என்வாயன்மெண்ட்டும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா அமையறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ டேக் கேர். ஆல்வேஸ் யுவர்ஸ் டாக்டர் ஜி. பை.